தற்போது சட்டப்பேரவை வேற நடந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஒரு முதற்கட்ட பார்வை. இந்த 3 மாத காலம் பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சியில் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா பாணியிலையும் தனிநபர் தாக்குதலாகத்தான் பார்க்குறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விகள் எந்தெந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறையை பற்றியே பேச மாட்டேன்றாங்க. பேச்சை மாற்றி கேட்குற கேள்விக்கு பதில் தெரில அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக தனிநபர் தாக்குதலை தான் ஏற்படுத்துறாங்களோ ஒழிய சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க பண்ணாததா இல்ல ஒரே விஷயம், திமுக பண்ணாததா இவங்க பண்ணிட்டாங்க. சில துறைகள்ல அவர் விருப்பப்பட்டவர்களை பணியமர்த்தலாம் அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர் யாரை நியமிக்கணும்னு நினைக்கிறாரோ நியமிக்கலாம். அனுமதி ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொறுப்புக்கு இவர்கள் தகுதியானவரான்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு சரியான புரிதல் இல்லாம, அனுபவம் இல்லாம, ஒரு யாருக்கும் மரியாதை கொடுக்காம அரசியல் ஜாம்பவான்களாக இருக்கிற எல்லோரும் அவங்களுடைய தொடக்க காலத்துல ஒன்னும் தெரியாதவர்கள் தான் இருக்குது சார். ஆனா மரியாதை இருக்குல்ல சார். இப்போ நான் ஒரு கட்சியை வழி நடத்துறேன் அப்படின்னா என் கட்சி மூலியமா ஒரு 4 பேர் எம்பி ஆயிருக்காங்கன்னா என் கட்சி தலைமை என்ன சொல்றதோ அதான் கேட்பாங்க. நீ என்ன கூப்பிடாம என்னோட எம்பிகளை மட்டும் கூப்பிட்டா எது எப்படி ஆல்ரெடி குதிரையும் பேரம் அதிமுகல எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எம்பிக்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுறதுல என்ன யூஸ் கிடையாது. இது அதுதான் சொல்றேன். இவங்க ஒரு திமுக மேல எப்பயாவது ஒரு இடத்துல பழிய போட்டுட்டே வரணும், இவங்களாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலாம், இதுக்கெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு வர்றாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சான்றோர் மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சதாநாடர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்துள்ளது. இன்னைக்கு கூட இந்த 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு MOU சைன் ஆகுறது 67,000 சொச்சம் கோடிக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருந்திருக்கிறது? தற்போது சட்டப்பேரவை வேற நடந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஒரு முதற்கட்ட பார்வை. இந்த 3 மாத காலம் பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சியில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஊழல் ஆட்சி இருக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த இடத்துலையும் யாரிடமும் லஞ்சம் பெற்று அரசு அதிகாரிகள் இயங்கக்கூடாது, உடனே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறார். அவர் சொல்கிற விதத்தில் அவர் சரியான முறையில் இருக்கிறாருன்னு கண்டிப்பாக அதை நான் பார்க்க முடியுது. எல்லாரும் சொல்கிறது தான். அதே சமயத்தில் சட்டமன்றம் இன்னைக்கு லைவ். அதிமுக செய்யாததை, திமுக செய்யாததை, எந்த அரசியல் கட்சியும் செய்யாததை இன்னைக்கு இல்லை சட்டமன்றத்தை மக்களே பார்க்குறாங்க. அனைவருமே நேரடியாக நம்ம பார்க்குறோம். விவாதங்கள் நடக்கிற விதத்தையும் பார்க்குறோம். எல்லாம் கரெக்ட். அந்த ஃபுல் லைவ் பண்ணதை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அதை பாராட்டக்கூட வேண்டிய விஷயம். அதே சமயம் இவங்க வந்து அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களான்னா எதுவுமே இதுவரைக்கும் விவசாய கடனை வந்து 75,000 ரூபாய் வாங்கணும் மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்க. ஏக்கராஸ் அதிகமாக வச்சுருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 75,000 1 ஏக்கரா விவசாயம் பண்ண முடியுமான்னு அந்த மாதிரி கிடையாது. இல்லாமல் லட்சக்கணக்கான ரூபாயை கடனாக வாங்கி வச்சுறவங்களுக்கு விவசாய கடன் கிடையாது, விவசாய கடனை தள்ளுபடி கிடையாது. அது மறுபடியும் அவங்க கட்டித்தான் ஆகணுங்கிற சூழல்ல இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா பாணியிலையும் தனிநபர் தாக்குதலாகத்தான் பார்க்குறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விகள் எந்தெந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறையை பற்றியே பேச மாட்டேன்றாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் எதை பற்றி பேசுகிறாருன்னா விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் எதை பற்றி பேசுனா சட்ட ஒழுங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறை சார்ந்து யாருமே பற்றி பேசாமல் முழுக்க தனிநபர் தாக்குதல். எங்க அப்பாவை காணன்னு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு, யாரு உங்க மாமனார்கிட்ட போய் 900 கோடி கேளுங்கன்னு இவரு சொல்ல, இவரு வந்து என்ன சொல்றாரு, உங்க அப்பாவிட்ட போய் கேளுங்க, 2 பேரும் தானே பேசிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த நிர்வாகம் நான் நடத்தலை, எதையும் நடத்தலைன்னு சொல்லி இவரு சொல்லும் பொழுது இன்னைக்கு மீம்ஸ்ல என்ன ஆகுது, முழுக்க சார்லஸ் மார்டின் பேசினதா வைரலா போயிட்டு இருக்கு. அவர் எப்படி அவங்க சொல்றது பார்க்கும்போது இப்ப எதிர்கட்சிகள் எந்த பாணியில எப்படி அணுகுறாங்களோ அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இவங்க நடந்துக்கிறாங்கன்னு அதை பார்க்க கூடாது. இல்ல அவரு மாமனார்னு சொல்லும் போது அப்புறம் ஒரே ஒரு விஷயம், அவரு உதயநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்றாரு, தண்ணியை பத்தி பேசினா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. மற்ற காவேரி பிரச்சனைகளோ மேலாண்மை அந்த இது டேம் கட்டுற விஷயத்த கர்நாடகா எடுக்கிற முன்னெடுப்புகளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை பத்தி கேட்கும்போது அதுக்கு சரியான பதில்
பதில் சொல்லாம சினிமா பாணியில முழுக்க முழுக்க அவருக்கு இப்போ சிஎம் முதல்வர் அவர்களுக்கு வந்து புகழாரம் பாடுற விதமா தான் பாடிட்டு இருக்காங்களோ ஒழிய ஒருத்தர் கூட கேட்கிற கேள்வி பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. வெவ்வேறு திசைக்கு மாத்தி வர்றாங்க. எப்படின்னா பேச்சை மாத்தி கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றாங்க, அதுக்கு பதிலா தனிநபர் தாக்குதலை தான் ஏற்படுத்துறாங்களோ ஒழிய சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டேங்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதை விட்டுட்டு திமுக அது பண்ணுச்சு, அதிமுக அது பண்ணுச்சு. சரி, ஓகே, வந்தவுடன் என்ன சொன்னாங்க, கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு நிதித்துறை அமைச்சர் நிதித்துறை செயலாளர் வந்து ஒரு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு, 1,22,00,000 கடன் வாங்க போறோம் இந்த வருஷம் மட்டும் அப்படின்னு ஒரு செய்தி வருது. சரிங்களா, 50 வருடத்திற்கு கடனை ஒழிக்க முடியாது, கடனை அடைக்க முடியாதுன்னு சொல்றாரு அவரு. சரிங்களா, 1,00,00,000 கோடிக்கு புதுசா கடன் வாங்க இருக்கும் இந்த வருஷமே வாங்க போறோம்னு. அப்போ கஜானா காலி ஆயிருச்சு, அதனால நாங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு இவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்களே, எந்த வாக்குறுதி? இன்னைக்கு அரசு பேருந்துகள் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம்னு சொன்னாங்க, ஆரம்பிச்சிருக்கலாமே. முதல் கையெழுத்து போன ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொல்றார். கடந்த திமுக ஆட்சியிலையும் கூட கொடுத்த வாக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தது கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு தானே நிறைவேற. சரி, முதல் வாக்குறுதி எப்ப அந்த முதல்ல அந்த 2.5 வருஷத்துக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நிதி நிலைமையை சரி பண்ண வேண்டியிருக்கு, அதிமுக கடன் வாங்கி வச்சிருக்கு. அப்ப ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் முந்தைய ஆட்சி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை, நிதி பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்களோ அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு வருது இல்ல. கரெக்ட், நீங்க படிப்படியா பண்ணட்டும். அரசு பேருந்துல மக்களுக்கு வந்து இலவச, பெண்களுக்கு இலவசம்னு சொன்னாங்கல்ல, அனைத்து பேருந்துகளும் இலவசம்னு சொன்னாங்கல்ல, அதை நிறைவேற்றி இருக்கலாமே. ஏன் அதை ஏதோ ஒரு வாக்குறுதி. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பதவி ஏற்கும் பொழுது முதல் கையெழுத்தே வந்து அரசு பேருந்துகளை பெண்களுக்கு இலவசம்னு சொல்லி சொன்னாரு. அது நடைமுறைப்படுத்தினாங்கல்ல. இந்த வாக்குறுதிகள்ல தாவேக எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுச்சுன்னு, அறகுறையா விவசாய கடன் தள்ளுபடியை 75,000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு மட்டும் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. மத்த எந்த விஷயம் பண்ணிருக்காங்கன்னு ஒண்ணு சொல்லுங்க. தங்க மோதிரம் திட்டம் எத்தனை அது நடைமுறைப்படுத்திட்டாங்களா? பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க, அது ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒதுக்கல, இன்னும் நடைமுறைக்கு வரல. இல்ல அது பட்ஜெட்ல ஒதுக்கீடுன்றது இருக்கு, அதுக்கான டெண்டர் கோரப்படுது அப்படின்றது இருக்கு. கரெக்ட், இப்ப அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க, செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதாக தகவல் இருக்கு. உடனடியா நடைமுறைப்படுத்துறது எதை படுத்தலாம் சொல்லுங்க. இப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதியில எதை உடனடியா நடைமுறைப்படுத்துறது, எதை பண்ண முடியும்? அதை பண்ணலாம்ல. இது வரைக்கும் அது எதுவுமே பண்ணலையே. நீங்க விவசாய கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், அரசு பேருந்து தாய்மாமன் சீரா இருக்கட்டும், மத்த இன்னொரு சொல்லியிருந்தாரு 4,500 ரூபாய் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், மகளிருக்கு தொகை வந்து 1000 இருந்து 2,500 ரூபாயா இருக்கட்டும், அதை பண்ணிருக்கலாமே. மக்கள் ஏமாற்றத்தோட தான் இருக்காங்க. இந்த 90 நாள் பாத்தீங்கன்னா, இப்போ சொல்றேன், அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சட்டமன்றத்துல சிஎம் வந்து புகழாரம் பாடுறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்களோ ஒழிய எதிர்த்து பேசி திமுகவை எப்படியாவது அடிக்கணும், திமுகல பதில் சொல்லணுங்கிற பேர்ல சும்மா தனிநபர் தாக்குதல், ஒரு கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அதை மரிய வில்சன் என்ன பண்ணாரு, நீங்க பண்றது தப்புன்னு புகழ் பாடுவது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பழைய வீடியோ கூட கொஞ்ச நாள் முன்னாடி திரும்ப சர்க்குலேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அமைச்சர் பி. மூர்த்தி அவர்கள் வந்து அப்பா ஒரு புகழ் பாடினாரு சட்டமன்றத்துல எல்லாம். சரி, அந்த வீடியோ எல்லாம் இதுவாச்சு. இவங்க பண்ணாததா? இல்ல திமுக பண்ணுச்சு பண்ணலைங்கிறது ரெண்டாவது. எல்லா அதிமுக இருக்கும்போது அம்மாவுக்கு பாடாதா? ஆனா என்ன திட்டங்கள் இல்ல, அதான் நீ வெறும் புகழ் மட்டும் பாடி என்ன பிரயோஜனம்? நீங்க அமைச்சரா இருக்கீங்க, ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கறத கேள்வி. மக்கள் மன்றத்துல உட்காந்துட்டு மக்கள் எதுக்காக உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க? மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி தீர்த்து சரி, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எதுக்குங்க இந்த காவேரி பிரச்சனைக்கும் கூப்பிடல, இந்த டேம் கட்டுற விவகாரத்திலையும் கூட்டல, நீட் தேர்வு பிரச்சனையிலையும் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாதா? என்ன உங்க ஈகோ பிரச்சனைன்னு நான் கேட்கறேன். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்பிக்கு வந்து அழைப்பு கொடுக்குறீங்களா? ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கல? நீங்க சொன்ன பிரச்சனைகள் தொடர்பாக எல்லாம் சட்ட போராட்டம் நடத்துறாங்க, என்ன ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை பண்ண. இதே வந்து நீங்க இதே சிஎம் முதல்வர் அவர்கள் அவரு வாக்கு சேகரிக்கும் போது மாநாடுகள்லயும் பேசும்போது என்ன மாதிரி பேசியிருந்தாரு? எல்லாம் கடிதம் மட்டும் எழுதுவீங்க, என்ன பிரயோஜனாங்க? அப்ப இந்த கடிதம் மட்டும் தான் இப்ப எழுதிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு இதே சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, கடிதம் மட்டும் எழுதுவீங்க, அதுல எல்லாம் என்ன பிரயோஜனம், என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தும் அதிமுக பார்த்து கேட்டாங்கல்ல. இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கோம், ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப நியூஸ் கேள்விப்படுறோம், செய்திகள் வருது. இப்ப இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த 3 மாத காலம் இவர்களோட ஆட்சியை பொறுத்தளவுக்கு சினிமாவில் இருக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கு முக்கிய அரசு பதவி கொடுக்கறதுல தான் தீவிரமா இருக்காங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசருக்கு வெங்கட் நாராயணுக்கு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா போடுறாரு. அது போக கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு கோயில்களுக்கான அறக்காவலர் நியமன குழுவில் பதவி. லியோ படத்தின் தயாரிப்பாளருக்கு ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கு முதல்வரின் தனி செயலாளராக நியமனம். பீஸ்ட் படத்தோட கேமராமேனுக்கு அவருக்கு கூட ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. பரமஹிம்சா ஷம்சா அப்படிங்கிற தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக போட்டிருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களின் படத்துல பயணித்த அனைவருக்கும் படக்குழுவினருக்கும் ஒரு முக்கிய பதவிகள் கொடுப்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையாலுமே இந்த அரசு எதை நோக்கி பயணிக்குதுங்கிறத கேள்விக்குறியாக்குது இல்ல. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு முதல்வர் அவருக்கு அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த சில விஷயங்கள்ல துறைகள்ல அவர் விருப்பப்பட்டவர்களை பணியமர்த்தலாம் அப்படிங்கிறது அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயமாக தான் இருக்கு. அது ஒரு முதலமைச்சர் அவர் யாரை நியமிக்கணும்னு நினைக்கிறாரோ நியமிக்கலாம், அதுக்கு அனுமதி முதல்வர் பார்த்தா யார வேணா என்ன வேணா பண்ணலாம், அந்த அனுமதி எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா ஒரு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பொறுப்புக்கு இவர்கள் தகுதியானவரான்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே சமயத்துல இன்னைக்கு அவரோட தனிநபர் செயலாளரா வந்து யாரை போட்டிருந்தார், ஒரு ஜோதிடர் அவரோட அரசு அதிகாரியா போட்டிருந்தார். உடனே எதிர்ப்பு தெரிவிச்சோடனே உடனே அது வாபஸ் வாங்கினாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இவரு ஊழல் இருக்கக்கூடாது, சரியான நேர்மையா நான் நடந்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காரு. விஜய் அவர்கள் அந்த விஷயங்களை நாங்க பாராட்டுறோம், வாழ்த்துக்கள் சொல்றோம், நன்றி தெரிவிக்கிறோம். ஏன் இன்னைக்கு காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் ஐயாவின் பெயரை வைத்ததுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சோம். அதே சமயத்துல விடியல் பயணத்தை வெற்றி பயணம்னு போட்டாங்க, நன்றி. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறோம். எந்த திட்டங்களையும் நிறுத்தாம அதை கண்டினியூ பண்றதுலயே நாங்க உண்மையாலுமே அதுக்காக நாங்க பாராட்டுறோம். ஆனால் இவங்க கொண்டு வர்ற திட்டங்கள் எப்ப கொண்டு வர போறாங்க? இன்னும் கடைசி 2 வருஷம் கொண்டு வர போறாங்களா? இப்போ 1,22,00,000 கோடி கடன் வாங்குறது எதுக்காக வாங்குறாங்க? இந்த திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கு தானே வாங்குறாங்க. எதை இப்போ வந்தோன்னையும் நான் கடனை மட்டும் பாக்குறீங்க. ஆனா இதற்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு போன கடன்களுக்கான வட்டின்றதே அதுல பெரும்பகுதி கட்ட வேண்டி இருக்கு சார். அது போக மீதி இருக்கிற பணத்தை வச்சுதான் இவங்களோட இப்போ இந்த அரசு பண்ண வேண்டிய நலத்திட்டங்களை பண்ண வேண்டிய. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். கடன் எந்த அரசு செயல்பாட்டுக்கு வந்தாலும் வாக்குறுதிகள் அள்ளி தெரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது கடன் வாங்கித்தான் பண்ண வேண்டிய நிறைவேற்ற சூழல் இருக்கும். சரிங்களா? எந்த திட்டத்தையும் நிறுத்தி விட முடியாது. அந்த மாதிரி திட்டங்கள் தான் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிறைவேற்றிட்டு போயிருக்காரு. விடியல் பயணமா இருக்கலாம், அப்புறம் காலை உணவு திட்டமா இருக்கலாம், அது போக மகளிர் உதவித்தொகையா இருக்கலாம், இந்த மாணவர்களுக்கு உதவித்தொகையா இருக்கலாம். எல்லா திட்டங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த திட்டத்தையும் நிறுத்த முடியாத சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு அம்மா உணவும் வந்துச்சு, அம்மா உணவும் இன்னைக்கு வரைக்கும் நான் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன பொறுத்த அளவுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களாங்கிறத நாம பார்க்கணும். ஒரு வாக்குறுதி, சரியான வாக்குறுதி, இதை நிறைவேற்றிருக்குன்னு மக்கள் மனசுல மகளிர் உதவித்தொகை 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? அது எப்ப நிறைவேற்ற போறாங்க? கடைசி 2 வருஷமா? நான் என்னன்னா அவங்களோட மாற்றம், சரி அவங்களே பண்ணல, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணாங்க, இருக்கட்டும். நீங்க வந்தீங்களே, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவங்களுக்கு மாற்றமா தானே நீங்க வந்தீங்க. மக்கள் அவங்க வேண்டான்னு மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களாம் வேண்டாம், நீங்க புதுசா நீங்க வரணும், நீங்க நல்லது பண்ணுவீங்க நம்பித்தானே அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஏமாற்றம் தானே. அவங்க போய் லேட்டா தானே பண்ணேன், ஒன்று லேட்டா தான் பண்ணுவேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்க அவங்க மாற்றம்னு வந்தா அவங்களுக்கு முன்மாதிரியா நல்லபடியா சரியான முறையில இந்நேரம் நீங்க நிறைவேற்றிருக்கணும். விவசாய கடன் முழுவதுமா தள்ளுபடி பண்ணிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இல்ல, அதாவது அது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபட்டு இருக்கிறார். அது குறித்த அறிவிப்புகள் கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு தான் வருகின்ற தகவல்கள் தெரிவிக்குது. சரி, கோட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்குது. அதை அறிவிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. பட் அதுக்கான சில விஷயங்கள் நிதிநிலைகளை சரி பண்ணிட்டு பண்ணணும். அவங்க ஒன்றும் நாங்க பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாதுங்கிற சொல்ல. சரி, ஒண்ணு இல்ல, திட்டங்களை விடுங்க. திட்டங்கள் வந்து சட்டமன்றத்துல அதை பத்தியே பேசுறது இல்ல. அந்த எந்தெந்த திட்டங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் அதை பத்தியே டிஸ்கஸ் பண்ணிக்கிறதே இல்லை. ஒண்ணு இல்ல, நீட் தேர்வு, நீட் மட்டும்தான் படிப்பா, நீட் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கல்வியா, வேற எதுவுமே இல்லையான்னு முதல்வர் பேசுறாரு, அமைச்சர் பேசுறாரு.
இன்னொருத்தர் கார்பெண்டர் தொழில் இருக்குது, உங்களுக்கு வந்து ஈபியில் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம், அதுக்கு நீங்கள் படிங்கன்னு சொல்லி அதெல்லாம் கற்றுக்குங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் என்ன படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறத இவங்க எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க? நீட் வேண்டான்னா வேண்டாம், அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கலாம், அதுக்கான மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை கூட்டு ஒரு ஆலோசனை கேட்டு அதை பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் படிக்காதீங்கன்னு எப்படி ஒரு குழந்தைய சொல்ல முடியும்? ஒரு நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகணுங்கிற எண்ணத்தில் இருக்கவங்களும் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் அது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே முதல் மாதமே என்ன ஆகுது? கோயம்புத்தூர்ல 9 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு கேட்டால் அங்கே போய் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு அமைச்சர்கள் சிரிச்சுட்டு பதில் சொல்கிறாங்க. இது இங்கே பேச வேண்டிய நேரம் இல்லை, இது நாங்கள் இந்த இடத்துல தான் நான் பேசுவேன். நான் தூத்துக்குடி அமைச்சர் பேசுகிறாரு, நான் தூத்துக்குடி போய் நீங்கள் தூத்துக்குடியில் நான் இருப்பேன், நாங்கள் அந்த கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சரியான புரிதல் இல்லாமல், அனுபவம் இல்லாமல், ஒரு யாருக்கும் மரியாதை கொடுக்காம விஜய் பாலாஜி சொன்னாரு சீமானா யாருன்னு கேட்டாப்ல, அது மாதிரி எதுக்கு அந்த மாதிரி ஒரு தனிநபர் நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு அனுபவம் இல்லதான், அனுபவம் வந்திருக்கிறாங்க தான் சார். ஆனா அதுக்காகவே ஒன்னும் தெரியலன்னு அவங்களை சொல்ல முடியல. இப்போ அரசியல் ஜாம்பவான்களாக இருக்கிற எல்லோரும் அவங்களுடைய தொடக்க காலத்துல ஒன்னும் தெரியாதவர்கள் தான் இருக்குது சார். ஆனா மரியாதை இன்னைக்கு சீமான் அவர்கள் யாருக்குமே தெரியாதா? ஏங்க 3வது பெரிய கட்சிங்க, 8% ஓட்டு வங்கி வச்சிருந்த கட்சி அது. விஜய் பாலாஜி நேற்று வரைக்கும் ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தா இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. அவர் என்ன சொல்லணும்? சீமான் சொல்லியிருக்காரா, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. சீமானா? அது யாரு சீமான்? இதை எப்படி ஏத்துக்குவீங்க? இல்ல திமுக அமைச்சர்களும் விஜய் பத்தின கேள்வி எழுப்பும் போது யாரு விஜய் என்ன அப்படின்னு பதிலுக்கு கேள்வி எழுப்புனது தானே கடந்த காலங்கள்ல. அது மட்டும் சரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கட்சி தலைவர் யாரும் தெரியாம இருந்தாங்களா அப்படின்னு சொல்ல. விஜய் கட்சி நடத்தினாரு, யாரும் விஜயா அது யாரு அப்படின்னு யாரும் எதுவும் கேட்க கிடையாது. விஜய் அவர்கள் கட்சி நடத்தினது அனைவருக்கும் தெரியும், எல்லாரும் சொன்னாங்க. அவருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்களோ ஒழிய சீமான் யாரு, அவரை பத்தி நான் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, அவரை பத்தி எனக்கு அவர் எம்பியா எம்எல்ஏவான்னு யாரும் கேட்கல, இது மாதிரில யாரும் நடத்தல. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ராஜ்மோகன் என்கிற ஒரு அமைச்சர் இருக்கார். ஒரு சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் பதில் சொல்லணும், முதல்வர் அவர்கள் பதில் சொல்லாம இவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? கோயம்புத்தூர்ல ஒரு பொறியியல் கல்லூரியில ஒரு படுகொலை செய்யப்படுறாங்க, அதுக்கு அரசு பொறுப்பேற்கணும், இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெற்றோர் என்ன சொல்றாங்க? என் மகன் கஞ்சா வித்தவங்களையும் போதைப்பொருள் வியாபாரம் பண்ணவங்களையும் காட்டி கொடுத்ததுனால என் பையனை 20 பேர் சேர்ந்து என் பையனை கொன்னுட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜ்மோகன் என்ன சொல்றாப்புல? கேங் சண்டை, எப்படி இதை ஏத்துக்க முடியும்? அது காவல்துறை சொன்ன விளக்கம். சீனியர் ஜூனியர் நடுவுல நடந்த சண்டை. 20 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு கேங்கு இப்படின்னா இவன் ஒரு டீம் வச்சிருக்கான், அவங்க ஒரு டீம் வச்சு ஒரு 40 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு கேங்குக்குள்ள சேர்ந்து சண்டை நடந்துச்சு, ஒரு கூட்டா சேர்ந்து இப்ப அடிச்சுக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க, இது கிடையாது, இதுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லலாம். தனிநபர் தாக்குதலுங்க இது. தனிநபரை போய் ஒரு 20 பேர் சேர்ந்து யாரு வித்தாங்களோ அவன் அடிச்சு கொண்டிருக்கிறான். இதுல எதையுமே விசாரிக்காம, எதையுமே காவல்துறையிட்ட ஆய்வு பண்ணாம, எந்த இதுவும் இல்லாம ஒரு சட்டமன்றத்துல இதை பேசுனாங்கன்னா அதுதான் எங்க பேசப்படும்? ஒரு காவல் அதிகாரிகளே அதைத்தான் எஃப்ஐஆர்லயே எழுதுவாங்க. இது இப்படித்தான் இப்படிதான். அங்க கேட்டு சொல்றாங்களா? இல்ல என்ன ஃபுட்டேஜ் இருக்கு, என்ன இருக்கு? அவங்களுக்குள்ள கேங் லீடர் மாதிரி போட்டுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டாங்க, ரவுடிசம் பண்ணிக்கிட்டாங்க, அதனாலதான் ஆச்சு அப்படிங்கறதுக்கு என்ன அதிக மாவட்ட எஸ்பி சொன்ன தகவலின் அடிப்படையில தான் அந்த தகவலை ராஜ்மோகன். நான் என்ன கேக்குறேன், அமுதன் தரப்புல ஒரு 20 பேர் 30 பேர் இருந்து அடிச்சுக்கிட்டாங்களா? இவங்க தரப்பு அடிச்சாங்களா? சம்பவம் நடந்தது அப்படி கிடையாது. அப்புறம் ஒரு ஆள் தனிநபரை தாக்குதலுங்க, தனிநபரை அடிச்சிருக்காங்கன்னா அது காரணம் யாரு கஞ்சா வித்தான், யார் போதைப் பொருள் கடத்தினா, எவன் இந்த விஷயத்த பண்ணான்னு காவல்துறை தகவல் கொடுத்ததன் பேர்ல அது இவங்க தான் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சதுனால அவன் அடிச்சு கொண்டிருக்கான். இதான் உண்மை. இன்னைக்கு பல்லடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, வீடு பூந்து ஒரு பெண்ணையும் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும் அவங்க அம்மாவையும் வெட்டி கொள்றான் ஒத்துக்கலைங்கிறக்காக.
இதுல எதுக்கு சமூகம் இல்ல, இல்ல, சமூகம் சார்ந்த தாக்குதல் சமூகம் இல்ல அதை சொல்லல. இன்னைக்கு எங்கேயுமே சட்ட ஒழுங்கு சமூகம் பிரச்சனை சார்ந்த தாக்குதல்னா நீங்க சமூகத்தை நோட்டிஃபை பண்ணலாம். கரெக்ட்டுங்க. நான் என்னன்னா இங்க ஒரு சட்ட ஒழுங்கு குற்ற பிரச்சனை சம்பவத்துல இருக்குன்னு எதுக்கு சொல்றேன். நீங்க அப்படி பண்ணணும்? குற்ற சம்பவமா இருந்தாலும் கூட இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனைங்கும் போது நான் ஒரு எங்க கட்சி வந்து ஒரு சமுதாயத்துக்கான கட்சி, அதுக்காக நான் குரல் கொடுக்க போறோம், அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். அதுக்காக நான் சொல்றேன் எல்லா இடத்துலயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இந்த 3 மாசத்துல அதிகப்படியா இருக்குங்கிற பாலியல் வன்கொடுமை நடக்குது. யாருன்னு பார்த்தா செஞ்சியில ஒரு தாவேகா நிர்வாகி, அது பேப்பர் நியூஸ் வருது. இன்னைக்கு கஞ்சா போதை கடத்தினது யாருன்னு பார்த்தா இப்ப பாளையங்கோட்டையில நடந்திருக்கு, நெல்லை மாவட்டத்துல. அது முக்கிய இளைஞரணி செயலாளர் ஒருத்தர் அதுல இருக்கார். பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சொல்றாருங்க. நெல்லை மத்திய மாவட்ட பாளையங்கோட்டை தொகுதி தாவேகா கொள்கை பரப்பணி மாவட்ட அமைப்பாளர் ராஜனின் மகன் அந்தோணி ஜீசஸ் ஆல்விங்கிற ஒரு பையன் 150 கிராம் கஞ்சா கடத்தின வழக்குல ஜெயிலுக்கு போயிருக்காப்ல, பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் எல்லாம் சொன்னாங்க யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாம் கரெக்டு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னாங்க. உடனே கைதும் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப வயர்லா போச்சு லஞ்சம் செங்கல்பட்டு மாவட்டத்துல. ஆனா அவங்க மனைவிக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? அவர் இருந்த பொறுப்பு கிழக்கு மாவட்ட இணை செயலாளரா பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவங்க மனைவிக்கு. எங்க நடவடிக்கை இருக்கு? இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் எடுத்து வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இது யாரை ஏமாத்துறது? மக்களை ஏமாத்துறதா இல்ல என்னன்னு கேக்குறேன். இது என்னன்னா, இது லஞ்சம் வாங்கினதுக்கு உடனே கைது பண்ணிட்டாங்க, வரவேற்றோம். அடுத்தது அவரது மனைவிக்கு உடனே கொடுத்தா என்ன? அவங்க மனைவி தான் அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்தாங்க, அந்த வீடியோ வந்துச்சு. இப்ப என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஒரு முக்கியம் இருக்கு இல்லையா? இதை யார மக்களை ஏமாத்துற விதமாத்தான் இதை நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. எந்த இடத்துலயும் இந்த தாவேக அரசு நல்லது பண்ணா நாங்க பாராட்டத்தான் செய்யறோம், வாழ்த்துக்கள் சொல்றோம். எல்லா இடத்துலயும் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது பரவாயில்லையே, காமராஜர் பேரை கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் ஏத்துக்கிட்டோம், சரிங்களா? காலை உணவு திட்டமா இருக்கட்டும், மற்ற விடியல் பயணம் இருந்தது, அதை மாத்தினாங்க. நான் முதல்வர் திட்டத்துல அந்த முதல்வருங்கிற பேரை எடுத்தாங்க. அது இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நாங்க பாராட்டுறோம், செய்யறோம். எல்லா திட்டங்களுக்கும் எதையும் தடை போடலை, ரொம்ப சந்தோஷம், அது மாற்றம் இல்லை. ஆனால் உடனடியாக இவங்க வாக்குறுதி கொடுத்த திட்டங்களை எப்ப நிறைவேற்ற போறாங்கன்னு ஒண்ணு. சட்டமன்றத்துல மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல நீங்க தனிநபர் தாக்குதல் ஏற்படுத்திக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு முன்னாள் முதல்வர் அவர்களை இப்ப ஏன் ஒண்ணு இல்லை, இந்த வினோத்துங்கிற ஒரு அமைச்சர் சொல்றாரு சூரியனுக்கே விறுவிறுத்துருச்சு, வேர்த்து போச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உடனே அவர் அடிச்சாரா? சூரியன் பக்கத்துல யாரும் நெருங்கவே முடியாத இடத்துல. இதெல்லாமா தேவை? மக்கள் அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்காங்களா உங்களை? மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக போனா அந்த இடத்துல வந்து ஒரு இப்ப ஆப்போசிட் தரப்புல தனிநபர் தாக்குதல் அப்படின்றது நடத்தலையா? அப்ப அதனால தானே மரிய வில்சன் கோவப்பட்டாரு. அவரே வந்து என்னென்ன விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம், ஒரு தொடர்பாக சொல்றாரு. கரெக்ட் சார். தமிழ் தெரியல அவருக்கு, நான் இங்கிலீஷ் நாலேஜ்ல, நான் இங்கிலீஷ்லேயே நான் படித்தேன், நான் படிப்பு அங்கே இருந்தேன், நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன், பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வந்து சென்னையில் இங்கே ஆர்கே நகர் தத்தெடுத்துருச்சு அப்படி இப்படின்னு நல்லா பேசினாரு, எல்லாம் கரெக்டு. தனிநபர் தாக்குதல் இல்லை, தமிழ் மொழியில ஓரளவுக்கு படிச்சு தான் பேசுறாங்க எல்லாமே. ஏன் கனிமொழி சொல்லலை? கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ மன்மத நன்றி, இதெல்லாம் எப்படிங்க? அது மனமார்ந்த நன்றி கூட படிக்க தெரியாம மன்மத நன்றின்னு படிக்கிறாங்க. கேலி கிண்டல்லாம் பண்ணல. அப்ப அவரு 4042,420 ஏதோ ஒரு விஷயத்த ஒரு எழுத்துல இல்லை என்ன கூட சரியா ஒரு படிக்காம ஒரு நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் தான் இருந்தாரு திமுகல, ஒரு நல்ல ஒரு தங்கம் தென்னரசு இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க. நான் என்னங்கன்னா, ஓரளவுக்கு நிதித்துறை அமைச்சரா இருக்கீங்க, நீங்க படிச்சுட்டு ஒரு சட்டமன்றத்துல வந்து பேசும்பொழுது தெளிவா இருந்தா தானே. அதுக்கு கோவப்படக்கூடாது இல்ல. சட்டமன்றத்துல கோவப்பட்டுக்கிட்டு எனக்கும் பேச தெரியும், எனக்கும் பண்ண தெரியும் அப்படி இப்படின்னு பேசி இன்னைக்கு எதுக்கு அப்புறம் இது தெரிவிச்சார், வருத்தம் தெரிவிச்சார். இது சட்டமன்றத்துக்கு அதுக்கான இடம் இல்லைங்கிற. நான் சட்டமன்றத்துல போய் இவங்க கிண்டல் பண்ற, நான் யாரையும் திமுகவையும் நான் சொல்லல, அவங்க பேசுறதுனால இவங்க பேசுறாங்க. அவங்க கேட்ட கேள்விகள் எத்தனையோ கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு இவங்க பதிலே சொல்லலையே. என்ன சொல்றாங்க? நீங்க இந்த திட்டத்தை ஏன் உடனே நிறைவேற்றலைன்னு கேள்வி கேட்டா அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? நீங்கள் வந்து இந்த திட்டத்தை எப்ப நிறைவேற்றுறீங்க அப்படின்னு செங்கோட்டையன் எடுத்து பேசுறாரு. செங்கோட்டையன் இந்த கட்சியில தான் இருந்தாருன்னு தெரியாம நீங்க மாறி அவங்களுக்கு விசுவாசமா இருக்குன்னு பேசுறாரு. இவரு ஓபிஎஸ்க்கு முன்னாடி இவர் வெளியே போனவர், தாவேக. இவர் எங்க போனாரு? அதிமுக இருந்தாரு. பொதுவா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் எதிர்கட்சிகளுக்கு நடுவுல இந்த மாதிரியான வாத விவாதங்கள் நடக்கிறது
சகஜமான ஒண்ணுதான். நீங்க இந்த இடத்துல வந்து தாவேக்காவை மட்டும் தப்பு சொல்லி இல்ல தாவே கடந்த காலங்கள்ல திமுக அதிமுகவுக்கு ஒரே நடக்காத ஒரு விஷயம் இப்பவும் சொல்றேன். பாமகல ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு நிழல் பட்டியல், ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கை ஒன்று விடுவார். அந்த நிதிநிலை அறிக்கையில வாங்கி இவங்கெல்லாம் படிச்சு பார்த்து ஒரு ஆலோசனை வழங்கி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூப்பிடுவாங்க திமுக. புரியுதுங்களா? எல்லாமே கூப்பிட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசி என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி உண்மையாலுமே சொல்றேன் ஒரு ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் கூட்டணி கட்சிகளை எந்த கட்சிகளையும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடல? கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும்ல. காவேரி பிரச்சனைங்கிறது 2 ஸ்டேட்டு பிரச்சனைங்க. இவர் நேர்ல கர்நாடகா போறேன்னு சொல்றாரு, அங்க எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சுன்னா அப்படிங்கிறாரு. எதுக்கு? நீங்க முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. அதுக்கு எல்லா கட்சியும் அப்படித்தான் வந்து இதே போலதான் ஒரு பிரச்சனை டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுறாங்க. திமுக அதிமுக பாமக எல்லாம் வரல இல்லையே. என்ன அனைத்து கட்சி கூப்பிடலையே? எம்பிக்கள் கூட்டம் தான் சொல்றேன், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம். ஆனா திமுக அதுக்கு வரல. பாஜகவுக்கு சாதகமா ஒரே ஒரு விஷயம் அப்படி கிடையாது. இப்ப நான் ஒரு கட்சியை வழி நடத்துறேன் அப்படின்னா என் கட்சி மூலியமா ஒரு 4 பேர் எம்பி ஆயிருக்காங்கன்னா என் கட்சி தலைமை என்ன சொல்றது அதான் கேட்பாங்க. நீ என்ன கூப்பிடாம என்னோட எம்பிக்களை மட்டும் கூப்பிட்டா எது? எப்படி ஆல்ரெடி குதிரை பேரம் அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டு வச்ச மாதிரி இருக்கு. எம்எல்ஏக்களை எப்படி தலைமைக்கு தெரியாம தூக்குனாங்க, டிடிவி தினகரன் இருந்து காமராஜ் எம்எல்ஏ எப்படி தூக்குனாங்க, அந்த மாதிரி எம்பிக்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுறதுல என்ன யூஸ் கிடையாது. நீங்க அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு இருக்கணும், அவரும் மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு. அதுபோக பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் எத்தனையோ போராளிகள் இருக்காங்க. வேல்முருகன் அண்ணன் போல திருமாவளவன் உட்பட அனைத்து கட்சி அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கட்சி தலைவர்களை கூப்பிட்டுருக்கணும். நீங்க எம்பி எம்எல்ஏட்ட மட்டும்தான் பேசுவேன், நான் மற்ற கட்சி தலைவர்கிட்ட பேசுவேன். மு.க. ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டுருக்கணும். அவங்க எல்லாத்தையும் கட்சி தலைவரோட கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும்ல. அவங்கெல்லாம் கூப்பிடாவே எம்பிக்கு மட்டும் அழைப்பு கொடுத்துட்டு சொல்லுங்க, எம்பிக்கு மட்டும் அழைப்பு கொடுத்துக்கிட்டு எப்படி வருவாங்க? தலைமை எப்படி வரும்? தலைமை சொல்லாம எப்படி அவங்களாம் வருவாங்க? கூப்பிட்டது வந்து நீங்க அனைத்து கட்சியும் கூப்பிட்டுருக்கணும், கட்சி தலைவர்களை கூப்பிட்டுருக்கணும். சின்ன சின்ன கட்சியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அனைத்து கட்சி தலைவர்களையும் அவங்களோட கருத்துக்களை கேட்டு அறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கணும். எம்பிக்களை மட்டும் வச்சு பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம். 39 எம்பி இவங்களோட எம்பி தான் இருக்காங்க, திமுக எம்பி தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு வராததை எப்படி இன்னொரு பக்கம் பாக்குறாங்கன்னா, இங்க பாஜக கொண்டு வர போற டீலிமிட்டேஷனுக்கு திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போகுதா அப்படிங்கறது அப்படின்னு அவங்க செட் பண்றாங்க. தாவேக்க செட் பண்ணது அப்படி. தலைமைக்கு நான் ஒரு நிதி கொடுக்க மாட்டேன், மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும்? நாங்க கூப்பிட்டோம், அவங்க வரல, எம்பிக்கு நாங்க அழைப்பு கொடுத்தோன்னு. ஆனா ஒரு தலைமைக்கு அழைப்பு கொடுக்காம எப்படி வருவாங்கன்னு கேட்கறேன். எந்த தலைமைக்கும் அழைப்பு கொடுக்காம எப்படி ஒரு கல்யாணத்துல அப்பா அம்மா கூப்பிட மாட்டேன், பொண்ணை மட்டும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிப்பான்னா அதை எப்படி அதை ஏத்துப்பாங்க? அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா? அது மாதிரிதாங்க இது. அதுதான் சொல்றேன், இவங்க ஒரு திமுக மேல எப்பயாவது ஒரு விதத்துல பழிய போட்டுட்டே வரணும், இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கல, இதுக்கெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு வர்றாங்க. அது வந்து ஆளுங்கட்சி இல்லாத போது இருந்தா கரெக்டு, ஏதோ ஒரு ஆளுங்கட்சி ஆகணும், ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் பண்ணலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியே தாவேக்காதான். அப்படி இருக்கும்போது இதை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. தாவேக்கா அரசினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் பற்றிலாம் பேசலாம் தொடர்ந்து. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.